சமையல். இன்னைக்கு ஒரு பாலக்கீரை கடையல் தான் செய்ய போறேங்க. பாலக்கீரை கடையல் சாதாரணமாக நம்ம செய்யறது தான். சாதாரணமாக ஜீரகம் பூண்டெல்லாம் போட்டு வெங்காயம் மிளகாய் தாளிச்சு கொட்டி கடைவோம். அப்படி இல்லைன்னா பருப்போட போட்டு கடைவோம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா முந்திரி எல்லாம் அரைச்சி விட்டு தான் இந்த பாலக்கீரை செய்ய போறேங்க. வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். பாலக்கீரை நான் ஒரு கட்டு வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இப்போ தேவையான அளவுக்கு எடுத்து தண்ணியில் நல்லா அலசிட்டு இதை நறுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம். பாலக்கீரையை சுத்தம் பண்ணி நறுக்கினதுக்கப்புறமா ஒரு குக்கர் அடுப்பில் ஏற்றிருக்கேங்க. அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணியில் தான் இப்போ நம்ம கீரையை வேக வைக்க போகிறோம். இப்போ நறுக்கின கீரையை தண்ணியில் சேர்த்தாச்சுங்க. நான் குக்கர் இந்த இடத்துல ஒரு வெசலாக தான் யூஸ் பண்ணுறேன். மூடியெல்லாம் போட்டு வெயிட் வைக்க போகிறது இல்லைங்க. வேகிறதுக்காக மட்டும்தான் வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாயும் நம்ம இதோட சேர்த்துறோம். சேர்த்துட்டு நல்லா பெரட்டி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 3-4 நிமிஷத்துலேயே கீரை நல்லா வெந்துருங்க. கீரை வேகும்போது இந்த மாதிரி ஓப்பனில் தான் வேக வைக்கணும். மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. எப்பயுமே ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு சீரகம் மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி கொடுத்துட்டேங்க. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம ஊற்றின தண்ணியுமே நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம். கீரை கொஞ்சம் ஆறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் முந்திரி தேவைக்கு எடுத்திருக்கேங்க. ஒரு கட்டு எடுத்தோம் அப்படின்னா ஒரு 10 முந்திரி சேர்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 7-8 முந்திரி எடுத்திருக்கேன். இப்போ அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். கீரையுமே இந்த மாதிரி நல்லா கரண்டியால் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். இந்த கீரையும் சேர்த்து நம்ம அரைக்க தான் போகிறோம். ஆனாலும் மசிச்சு விட்டு சேர்க்குறோம். ஏன்னா ஒரே ஒரு கரண்டி மட்டும் குக்கரில் அப்படியே வைக்க போகிறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்த அந்த கீரையை முந்திரியோடு சேர்த்து நம்ம அரைக்கிறதுக்குள்ளே இதை இன்னும் நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ முந்திரியும் கீரையும் சேர்த்து பல்ஸ் மோடில் ஜஸ்ட் ஒரு சுற்றினா போதுங்க. இந்த அளவுக்கு வந்துடும். தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. குக்கரில் மீதி இருந்த கீரையோடு சேர்த்தாச்சுங்க. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டுங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கேங்க. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்து தான் செய்ய போகிறேன். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இதுக்கெல்லாம் வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தா நல்லாயிருக்கும். நம்ம காரத்துக்கு மிளகாய் சேர்த்தே அரைச்சிருக்கோம். அதனால் காரத்துக்கு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கீரை முந்திரி கலவையை இதில் சேர்த்துடலாங்க. எதுக்காக நம்ம அந்த ஒரு கரண்டி மட்டும் அரைக்காமல் சேர்த்துருக்கோம் அப்படின்னா கீரை சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரொம்ப மையாக அரைஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி செய்கிறோம். இப்போ ஃபைனலாக பால் ஆடை கொஞ்சமாக இதில் விட்டுக்கலாங்க. இந்த பால் ஆடை எடுத்து இந்த கீரையில் சேர்க்கும்போது நல்ல வாசமாக நல்லாயிருக்கும். கீரை கொதிச்சிட்ருக்கும்போது இந்த கீரை கூடுதல் சுவை கொடுக்கறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இது நல்லா கொதிச்சா போதுங்க. அவ்வளோதான், கீரை கூட்டு ரெடி. இதை நம்ம கீரை கூட்டு, கீரை கடையல், கீரை மசியல் எப்படி வேணால் சொல்லலாங்க. இது சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாக இதை நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரியும் நம்ம செய்யலாமே. எங்கள் வீட்டில் இன்னைக்கு மதிய உணவுக்கு தான் இந்த பாலக்கீரை கடையில் செஞ்சுருந்தேங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாலக்கீரை வாங்கும்போது கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. சரசூஸ் சமையல் பாருங்கள். சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.